முன்னாள் அமைச்சரும் EPDP கட்சியின் செயலாளருமான டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது. பூசா அதியுயர் பாதுகாப்பு சிறைச்சாலையிலிருந்து மீட்கப்பட்டுள்ள அதிக அளவிலான தொலைபேசிகள். தற்போது ஏற்பட்ட பேரிடர் அனர்த்தம் காரணமாக 5000க்கும் அதிகமான வீடுகள் அதிக அபாய வலயங்களில் உள்ளதாக தகவல். எதிர்வரும் 29ஆம் தேதி முதல் நாட்டின் ஊடாக கிழக்கு திசையில் அலை அலையான காற்றோட்டம் வலுவடையும். வளிமண்டலவியல் திணைக்களம் தகவல். கண்டி மாவட்ட செயலக வளாகத்திற்குள் வெடிபொருட்கள் இருப்பதாக மின்னஞ்சல் மூலம் மிரட்டல். தைட்டி போராட்டத்தில் வேலன் சுவாமிகள் தாக்கப்பட்டதையும் கைது செய்ததையும் வன்மையாக கண்டிக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டீஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ். முன்னாள் அமைச்சரும் EPDP கட்சியின் செயலாளருமான டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதுகாப்பு பிரிவுக்கு உரித்தான துப்பாக்கி ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர் ஒருவருக்கு வழங்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்தபோது கைது செய்யப்பட்டார். கடுமையான குற்றவாளிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது. சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது பிரபல குற்றவாளிகளான லோக்கபெட்டி, மிதிக்கமருவன் மற்றும் தெமட்டகுடு சமித் ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறைக்கூடங்களுக்குள் இருந்தும் தொலைபேசிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சில தொலைபேசிகள் சிறைக்கூடங்களில் தரையினுள் புதைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிறையில் இருந்தவாறே கையடக்க தொலைபேசியூடாக குற்றச்செயல்களை இவர்கள் வழிநடத்தி வருகின்றமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவித்தும் அதனை தடுப்பதற்கு அவர்கள் தவறியுள்ளதாக தெற்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் கித்ரே ஜயலத் கடந்த திங்கட்கிழமை தெரிவித்திருந்தார். இப்பின்னணியில் கடந்த 22, 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு சிறைச்சாலையின் அவசரகால மற்றும் தந்திரோபாய பிரிவினருக்கும் இணைந்து விசேட தேடுதல் வேட்டையை நடத்தினர். இதன்போது உள்ள சஞ்சீவ ஹொலி சம்பவத்தின் துப்பாக்கிதாரி என சந்தேகிக்கப்படும் சமீது தில்சானின் அறையிலிருந்தும் ஒரு தொலைபேசி மீட்கப்பட்டுள்ளது. குருல்லா எனப்படும் அமில கிருஸ்லால் என்பவரின் அறையில் 1.5 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஸ்மார்ட் ரக தொலைபேசி, சார்ஜர் மற்றும் தரவு கேபிள் என்பன கண்டெடுக்கப்பட்டன. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான கைது செய்யப்பட்டுள்ள நௌபர் மௌலவியின் அறையிலிருந்து 2 வயர் துண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. கடந்த 84 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட தொடரும் நடவடிக்கைகளில் மொத்தமாக 159 சிம் அட்டைகள், 110 சார்ஜர்கள் மற்றும் இணைய வசதிக்கான ரவுட்டர்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. ஊழல் நிறைந்த அதிகாரிகள் மூலமாகவே இவை சிறைச்சாலைக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிடுகின்றனர். தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இதுவரை மேற்கொண்ட ஆய்வுகளின்படி சுமார் 5000க்கும் அதிகமான வீடுகள் அதிக அபாய வலயங்களில் அமைந்துள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் ஆஸ்ரே கருணாவர்த்தன தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த மக்களுக்காக பாதுகாப்பான இடங்களில் புதிய வீடுகளை அமைத்துக் கொடுக்க எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எதிர்வரும் வாரத்தில் இந்த தரவுகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் ஆய்வுகளின் முடிவுகளுக்கு அமைய இந்த தரவுகள் புதுப்பிக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டித்வா புயல் காரணமாக நாடு முழுவதும் 1200க்கும் மேற்பட்ட பாரிய நிலச்சரிவுகள் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் கண்டி, குருநாகல், மாத்தளை, கேகாலை, பதுளை மற்றும் நுவர்லி ஆகிய மாவட்டங்களே அதிக பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. இதன்படி கண்டி மாவட்டத்தில் 363 பாரிய அளவிலான நிலச்சரிவுகளும், மாத்தளை மாவட்டத்தில் 162 பாரிய அளவிலான நிலச்சரிவுகளும், நுவர்லியா மாவட்டத்தில் 219 பாரிய அளவிலான நிலச்சரிவுகளும் பதிவாகியிருக்கின்றன. இதேபோல் குருநாகல் மாவட்டத்தில் 89 பாரிய அளவிலான நிலச்சரிவுகளும், கேகாலை மாவட்டத்தில் 79 பாரிய அளவிலான நிலச்சரிவுகளும், பதுளை மாவட்டத்தில் 312 பாரிய அளவிலான நிலச்சரிவுகளும் பதிவாகியுள்ளன. இந்த நிலப்பகுதிகளில் வசித்த மக்கள் தற்போது வீடுகளை இழந்து பாதுகாப்பான மையங்களில் தங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த மக்கள் வசித்த இடங்களை ஆய்வு செய்ய 50 குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கண்டிக்கு 15 குழுக்கள், பதுளைக்கு 5 குழுக்கள், கேகாலைக்கு 10 குழுக்கள் என 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆய்வுகள் இன்னும் 2 வாரங்களுக்குள் நிறைவடையும் என அவர் மேலும் தெரிவித்தார். நிலச்சரிவு ஆய்வுகளின் முன்னேற்றம் குறித்து கருத்து தெரிவித்த ஆசிரியர் கருணாவர்த்தன பாதிக்கப்பட்ட
பாதிக்கப்பட்ட மக்கள் அதிக அபாயகரமான நடுத்தர மற்றும் குறைந்த அபாயகரமான பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அதில் அதிக அபாய வலயம் மேலும் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த 3 பிரிவுகளிலும் உள்ள மக்களை அவ்விடங்களில் இருந்து அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். நிலச்சரிவினால் வீடுகளை இழந்தவர்கள், வீடுகள் எஞ்சியிருந்தும் வசிக்க முடியாத நிலையில் உள்ளவர்கள் மற்றும் வீடுகளுக்கு சேதம் ஏற்படாத போதும் எதிர்காலத்தில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் காணப்படும் என காணப்பட்டவர்கள் அதிக அபாய வலயத்திற்குள் உள்ளடங்குவார். இவர்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் வீடுகள் வழங்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார். கண்டி மாவட்டத்தில் இடம்பெயர்ந்தோருக்கான பாதுகாப்பான நிலப்பகுதிகள் ஆய்வு செய்யப்பட்டு அதில் 20 இடங்களுக்கு பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர் கருணாவர்த்தன தெரிவித்தார். இந்த ஆய்வுகளுக்கு காலதாமதம் ஆகலாம் என்றும் அனைத்து கோரிக்கைகளும் கண்காணிக்கப்பட்டு துல்லியமான மதிப்பீடு செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி முதல் நாட்டின் ஊடாக கிழக்கு திசையிலான அலையலையான காற்றோட்டம் வலுவடைய உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக எதிர்வரும் சில நாட்களில் நாட்டின் பல பகுதிகளில் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடும் என விசேட வானிலை அறிக்கை ஒன்று வெளியிட்டு அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. விசேடமாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்வரும் வானிலை கணிப்புகள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கடந்து செல்லும் இந்த ஆண்டு அபிவிருத்தியை இலக்காக கொண்டதாக இருந்த போதிலும் டிட்வா புயல் ஏற்படுத்திய எதிர்பார்ப்பு இடரால் எமது அபிவிருத்தி பணிகள் பெரும் சவாலை சந்தித்தன. இருப்பினும் இந்த பாதிப்புகளை ஈடு செய்து பிறக்கவுள்ள புதிய ஆண்டை இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்பும் ஆண்டாகவும் அபிவிருத்தியின் புதிய அத்தியாயமாகவும் மாற்றியமைப்போம் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தின் மாநாட்டு மண்டபத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். குறித்த கூட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்த பாதிப்புகள் குறித்தும் அதற்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிவாரண மற்றும் தீர்வு நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. அத்தோடு மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட அபிவிருத்தி நிதிகளின் பயன்பாடு மற்றும் திட்டங்களின் முன்னேற்றங்கள் குறித்தும் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. இன்றைய கூட்டத்தில் வடக்கு மாகாண ஆளுநரால் 3 முக்கிய முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டன. தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையை மத்திய சுகாதார அமைச்சின் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருவது தொடர்பான கௌரவ மத்திய அமைச்சரின் கோரிக்கை ஆளுநரால் முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பில் நீண்ட நேரம் ஆராயப்பட்டதோடு தெல்லிப்பளை ஆதார மருத்துவமனையுடன் இயங்கி வரும் புற்றுநோய் சிகிச்சை பிரிவை மாத்திரம் தனியலகாக யாழ்போதனா மருத்துவமனையுடன் இணைப்பது தொடர்பான கருத்தும் முன்வைக்கப்பட்டது. வட்டுக்கோட்டை வலய கல்வி அலுவலகத்தை புதிதாக உருவாக்குவது தொடர்பான முன்மொழிவுக்கு கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டது. வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சு ஆகியன இணைந்து மத்திய சுகாதார அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் பெண் நாய்களுக்கான கருத்தடை சிகிச்சையை மேற்கொள்ளும் பொறிமுறைக்கு இக்கூட்டத்தில் அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. இவ்வுயர்மட்ட கூட்டத்தில் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர்களான கே. இளங்குமரன், ஜே. ரஜீவன், ஸ்ரீபவானந்த ராஜா, எஸ். ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் அர்ஜுனா ராமநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் வடக்கு மாகாண அவைத் தலைவர் CBK சிவஜாடம், உள்ளூராட்சி மன்றங்களின் கௌரவ தவிசாளர், வடக்கு மாகாண பிரதம செயலாளர், மாகாண அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் மாகாண மத்திய அமைச்சின் திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்ட பல அரசு உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கண்டி மாவட்ட செயலக வளாகத்திற்குள் வெடிபொருட்கள் இருப்பதாக மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து நேற்று தினம் போலீசாரின் சிறப்பு சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். கண்டி மாவட்ட செயலாளரின் அதிகாரப்பூர்வ இணையத்திற்கு அனுப்பப்பட்ட மின்னஞ்சல் மூலம் இந்த எச்சரிக்கை கிடைத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தகவல் கிடைத்தும் கண்டி பிரிவுக்கு பொறுப்பான மூத்த காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அறிவிக்கப்பட்டு உடனடி விசாரணை தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கண்டி காவல் நிலைய அதிகாரிகள், காவல்துறை சிறப்பு படை, K9 பிரிவு மற்றும் இலங்கை ராணுவத்தில் வெடிகுண்டு செயலிழப்பு குழுக்கள் இணைந்து மாவட்ட செயலக வளாகத்தில் ஒருங்கிணைந்த தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டனர். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் வெடிபொருட்கள் அல்லது சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். தைட்டு போராட்டத்தில் வேலன் சுவாமிகள் தாக்கப்பட்டதையும் கைது செய்யப்பட்டதையும் வடக்கு கிழக்கு வலிந்தகாணவில் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தினர் ஆகிய நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என வடக்கு கிழக்கு மாகாண வலிந்தகாணவில் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கனம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழர்கள் அடக்கப்பட்டு ஒடுக்கப்படுவதையும் தமிழர் தாயக பிரதேசம் ஆக்கிரமிக்கப்பட்டு பௌத்தமயமாக்கப்படுதலையும் இந்த நாட்டு பிரஜைகளுக்கும் சர்வதேசத்திற்கும் வெளிப்படுத்துவதற்கும் தமது எதிர்ப்பை காட்டுவதற்கும் தமிழ் மக்கள் சாத்வீக வழியில் போராட்டங்களை நடத்துகின்றனர். இந்த போராட்டங்களை மழுங்கடிப்பதற்காக அடக்குமுறைகளையும் போலீஸ் அராஜகத்தையும் அரசுகள் பாவித்து வந்தன. ஆனால் புதிய அரசு அதைவிட ஒரு படி மேலே சென்று இந்த சாத்வீக போராட்டங்களில் ஒரு மத குருவாக அடக்கப்பட்ட
தமிழனாக கலந்து கொண்ட வேலன் சுவாமிகளை தாக்கியமையும் கைது செய்துள்ளது. வேறு பல மக்கள் பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள் தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டும் உள்ளனர். இவர்கள் செய்த தவறு என்ன? தமது மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக நடத்தப்படும் சாத்வீக போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தது மட்டுமே. ஆனால் இனத்து வேசத்தை காக்கும் பௌத்த தேரர்கள் சுதந்திரமாக தமது காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர், செயற்படுகின்றனர். இதுதான் பாரபட்சமற்ற ஆட்சியா? இவர்கள்தான் தமிழர்களுக்கு தீர்வு தரப்போகின்றார்களா? இந்த அடக்குமுறைகளாலும் பாரபட்சமாக நடாத்திய ஆட்சியாளர்களுமே இளைஞர்கள் ஆயுதம் ஏந்த வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டது. மாற்றம் என்ற தாரக மந்திரத்துடன் வந்த ஆட்சியாளர்கள் ஒன்றை உணர வேண்டும். மாற்றம் சொல்லில் மட்டும் இருந்து பயனில்லை, மனதிலும் சிந்தனையிலும் செயலிலும் மாற்றம் வர வேண்டும். அதன் மூலம் தமிழர்களின் மனதை வெல்ல வேண்டும். இதை சர்வதேசம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சரும் EPDP கட்சியின் செயலாளருமான டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது. பூசா அதியுயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் இருந்து மீட்கப்பட்டுள்ள அதிக அளவிலான தொலைபேசிகள். தற்போது ஏற்பட்ட பேரிடர் அனர்த்தம் காரணமாக 5000க்கும் அதிகமான வீடுகள் அதிக அபாய வலயங்களில் உள்ளதாக தகவல். எதிர்வரும் 29ஆம் தேதி முதல் நாட்டின் ஊடாக கிழக்கு திசையில் அலை அலையான காற்றோட்டம் வலுவடையும். வளிமண்டலவியல் திணைக்களம் தகவல். கண்டி மாவட்ட செயலக வளாகத்திற்குள் வெடிபொருட்கள் இருப்பதாக மின்னஞ்சல் மூலம் மிரட்டல். தைட்டி போராட்டத்தில் வேலன் சுவாமிகள் தாக்கப்பட்டதையும் கைது செய்ததையும் வன்மையாக கண்டிக்கும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர்.